ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா வெள்ளரி பழம். இது எப்போயுமே எல்லா டயத்துலேயும் கிடைக்காது, அந்த சீசன் டயத்தில் கிடைக்கும். அது நல்லா வெடிச்சிருக்க பழமாக வாங்கினோம்னா செம்மையாக மாவு மாவாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையாலேயே தோலை உரிச்சா பாருங்கள் எப்படி தோல் உரியுது பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இது எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். மற்ற பழங்க எல்லா சீசனும் இல்லாமலும் கிடைக்கும். ஆனால் அந்த வெள்ளரி பழம் மட்டும் சீசன் டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதே போல் பழங்கள்லாம் எப்பயுமே எந்தெந்த சீசனில் என்ன கிடைக்குதோ நிறையா சாப்பிட்லனாலும் அளவாக சாப்பிட்டுக்கணும். இப்போ மாம்பழ சீசன், என்னென்ன பேரில் மாம்பழம் இருக்குது அந்த பேரே சொல்ல நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிளிமுக்கு மாம்பழம் மட்டும்தான் எங்கள் அப்பா எங்களுக்கு வாங்கியாந்து கொடுப்பாங்க. நாங்கள் அந்த டேஸ்ட்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போ காசு இல்லாத காலத்தில் வாங்கி சாப்பிட முடியாது, நோய் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ காசு இருக்குது, நோய் அதிகமாக இருக்குது, சாப்பிட முடியாது சுகர் இருக்கிறதுனால. இப்போ எங்கள் பேத்திக்கிட்டே இந்த பழத்தை வெட்டி கொடுத்தேன் பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துச்சு. சீனி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி